நம்முடைய செவ்வாய் இரவு பைபிள் ஸ்டடிக்கு உங்களை எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். ஆன்லைனில் கூடி வந்திருக்கிற அனைவரையும் கூட வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் தலைவனை ஜெபிப்போம், ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் தந்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் உள்ளங்களோடு பேசுவீராக. உம்முடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ள, உடைய வசனத்தை அறிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கிருபையும் தருவீராக. அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும்போது அதில் மனுஷர்களை எப்படி நடத்துகிறீர், எப்படி பயன்படுத்துகிறீர், எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறீர் என்பதை காண, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எப்படி கிரியை செய்கிறீர் என்பதை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்வீராக. இது ஏதோ யாருடைய சரித்திரத்தையோ பார்க்குறது போல் அல்ல. இன்றைக்கு எங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்கிற ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார், நடத்துகிறார் என்பதை நான் காண அறிந்து கொள்ள பயன்பெற கிருபை செய்வீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, ஊக்குவிப்பீராக. சோர்ந்து போயிருக்கிறவர்கள், மனம் தளர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு தேவன் மெய்யாகவே எங்களுக்குள்ளே இருந்து எங்களை நடத்துகிறார் என்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் விசுவாசம் உண்டாகட்டும். உமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பல வாரங்களாக போய்த்துட்டு வர்றோம். கிட்டத்தட்ட கடைசிக்கிட்ட வர்றோம். இப்போ இன்னும் பல வாரங்கள் இருக்கிறது. பட்டு முடிவுகிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய ஊழியங்களை பார்த்து வருகிறோம். அவருடைய 3 மிஷினரி பயணங்களை குறித்து பார்த்தோம். அந்த மிஷினரி பயணங்கள்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போது போன வாரம் அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு பயணிக்கிறார். வழியில் ஒரு ஊரில் நின்று, எபேசு பட்டணத்துக்கு பக்கத்தில் இன்னொரு ஊரில் நின்று, எபேசு பட்டணத்தின் சபையில் உள்ள மூப்பர்களை அழைத்து அவர்கிட்ட சொல்கிறார், கடைசியாக நான் போகிறேன், இனிமேல் உங்களை முகத்தை பார்க்க போகிறதில்ல, நீங்கள் என் முகத்தை பார்க்க மாட்டீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டருந்து விடை பெற்று கொண்டு கிளம்புகிறார். ரொம்ப ஒரு உள்ளத்தை உலுக்கக்கூடிய ஒரு காட்சி போன வாரம் இல்லையா? தெரியுது அவருக்கு, போனால் இனிமேல் வரமாட்டோம், அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது. அந்த இடத்துல தான் விட்டோம். 15 விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். 21ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். முதல்ல 4 வசனம் வாசிக்கிறேன், அப்புறம் போக போக வாசிப்போம். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்துக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதில் ஏறி போனோம். சீப்புரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டுக்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாக இருந்தது. அவ்விடத்தில் உள்ள சீஷர்களை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதல்னாலே சொன்னார்கள். அந்த லைனை கவனிக்கணும். தீரு பட்டணத்தில் வந்து தங்குறாங்க. போகிற வழியில் எருசலேமுக்கு பயணிக்கிறார். வழியில் கப்பல் சரக்கெல்லாம் இறக்கி திருப்பி ரீலோட் பண்ணுறது எல்லாம் டைம் ஆகுது. 7 நாள் தங்குறாங்க. அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்தை தேடி போய் இவங்க அவங்களோட ஐக்கியம் கொள்ளுகிறார்கள். அங்கே நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதல்னாலே அங்கே உள்ள ஜனங்கள் இவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை டீல் பண்ண போகிறோம். அதாவது பவுல் அப்போஸ்தலன் எருசலேம் பட்டணத்துக்கு போகிறாரு. போகிற வழியில் மறுபடியுமாக பலரும் எச்சரிக்கிறார்கள் இவர்களை, போகாதீங்க போகாதீங்க, ஆவியானவர் சொன்னார் போகாதீங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசியே வந்து சொல்கிறார். அந்த தீர்க்கதரிசி முன்ன தீர்க்கதரிசின்னு சொல்லி அப்படியே ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்ல ஜென்யூன் தீர்க்கதரிசி இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவங்க வார்த்தையெல்லாம் மீறி அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறார். ஆகவே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பவுல் அப்போஸ்தலன் இவ்வளோ பெரிய தேவ மனுஷன், எல்லா தேவ மனுஷரை போல இவரும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டார். வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் எல்லாரை போல இவரும் கீழ்ப்படியாமல் போயிட்டார். இது எல்லா தேவ மனுஷர்களுக்கும் இருக்கிற ஒரு தன்மை. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுங்கிறது எல்லாரும் செய்கிற ஒரு காரியம்தான் இது அப்படின்னு சொல்லி அதுக்கு பல உதாரணங்களையும் காட்டுகிறார்கள். என்ன உதாரணங்களை காட்டுறாங்க? முன்காலத்தில் எப்படி மோசே போன்ற ஆள்கள் கீழ்ப்படியாமல் போனாங்க,
அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதன் பிறகு சிம்சோன் கீழ்ப்படியாமல் போனதை காட்டுறாங்க. யோனா கீழ்ப்படியாமல் போனதை காட்டுறாங்க. தாவீது கீழ்ப்படியில். பேதுரு கூட சத்தியத்தின்படி நடக்காமல் பவுல் அவரை கண்டிக்க வேண்டியதாகிடுச்சு. எல்லாம் காமிச்சு சொல்கிறாங்க. அவங்க கீழ்ப்படியாமைக்கு ஒரு கிரயத்தை அவர்கள் செலுத்த வேண்டியதாக இருந்தது. எல்லாம் பெரிய தேவ மனுஷர்கள் இருந்தாலும் ஒரு பெரிய கிரயத்தை அவர்கள் செலுத்த வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா கீழ்ப்படியாமல் நடக்கும்போது கிரயத்தை செலுத்த வேண்டியதாகிடுச்சு. மோசே 40 வருஷம் வனாந்திரத்தில் கழிக்க வேண்டியதாக போயிடுச்சு. சிம்சோன் கண் பார்வை இழந்தார். யோனா தூக்கி கடலில் போட்டாங்க. ஒரு மீன் வந்து அவர் விழுங்கி அந்த மீன் வயிற்றில் தங்கி கடைசியில் அந்த மீன் வந்து இவரை நினிவே பட்டணத்தில் கக்கி இப்படியெல்லாம் ஆச்சு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. தாவீது அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுடைய குடும்பமே துன்பப்பட்டது, பல தலைமுறைகள் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. பேதுரு அவர் கீழ்ப்படியாமல் போய் இது பண்ணதுனால அவர் அங்கே மற்றவர்களுக்கு முன்னால் கண்டிக்கப்பட்டார். அவர் ஹியூமிலியேட்டட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருந்தும் கர்த்தர் அவரில் மனுஷர்கள் தானே, மனுஷர்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது தவறு செய்திடுறாங்க, அதுதான் உண்மை. ஆகவே கர்த்தர் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இறக்கப்பட்டு கர்த்தர் அவளை பயன்படுத்துகிறாரு. மோசேயை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர் கீழ்ப்படியாமல் போன பிறகு கூட 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்து ஜனங்களை நடத்தி பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு அவர் பயன்படுத்தினார். சிம்சோனையும் கர்த்தர் பயன்படுத்தினார். அது ஒரு கோயில், அதை இடித்து தள்ளுறதுக்கு உதவி செய்தார். யோனா அவன் வந்து நினிவே பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறபடி அதன் மூலமாக எல்லாரும் அங்கே மனம் திரும்புறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். தாவீது எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தான், கடைசியில் நல்லா தான் வயதானவனாக பெரிய செல்வந்தனாக இருந்து தான் மரித்தான் அவன். இப்படி கடவுள் இரக்கம் காட்டுறாரு. பேதுரும் உலகம் முழுக்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவரும் ரோமாபுரிக்கு வந்து கடைசியில் மரித்தார் இப்படின்லாம் சொல்கிறாங்க. கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார் அல்லவா ஜனங்களை. அது மாதிரி தான் பவுலும் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆவியானவருடைய நடத்துதலை கவனிக்கல. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அதை கவனிக்கணுமாக்கும், தீர்க்க தரிசிகள் சொல்கிறத கேட்கணுமாக்கும். கேட்கலனா தோல்வி தான் ஏற்படும். இதை வச்சு ஒரு பெரிய கதையை சொல்கிறாங்க. இன்றைக்கி இதுதான் சப்ஜெக்ட், இதை தான் டீல் பண்ண போகிறோம். இந்த பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். பவுல் மெய்யாகவே ஆவியானவருடைய எச்சரிப்பை மீறி அதுக்கு கீழ்ப்படியாமல் போனாரா, அது உண்மையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போனார்னு சொல்கிறாங்க. அந்த கதையை முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்த கதையை சொல்கிறேன். எது கரெக்டுங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பவுலுக்கு பல்வேறு எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிறது. பல்வேறு எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலேயே அங்கே நீர் எருசலேமுக்கு போக வேணாம் என்று ஆவியின் ஏவுதல்னாலே அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆவியின் ஏவுதல்னாலே சொன்னார்கள். அப்போ கிளியராக ஆவியின் ஏவுதல்னு சொல்கிறாங்க இல்லையா, அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குது. 11ஆம் வசனத்துக்கு அப்படியே வாசிட்டு போயிடுவோம். 5ஆம் வசனத்துலேருந்து அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு, அதாவது இவங்க வந்து போகாதீங்கன்னு சொன்ன பிறகு இந்த நாட்கள் நிறைவேறின பின்பு, 7 நாள் தங்குறாங்க இல்லையா, நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழி அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையில் நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒரு பெரிய சென்ட் ஆஃப் தான் கொடுக்குறாங்க பவுலுக்கு. ஏன்னா அங்கேயும் எபேசு பட்டணத்து சபையில் உள்ள மூப்பர்களுக்கு சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்லிட்டார் போல இருக்குது. தான் கடைசி உங்கள் முகத்தை பார்க்குறேன், நீங்கள் என் முகத்தை நம்ம பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால் எல்லாரும் பிள்ளைக்குட்டிங்களெல்லாம் கூட்டிகிட்டு மனைவி மரம்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கப்பலை ஏற்றுறதுக்கு. வந்து அங்கே கடற்கரையில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி இவரை வழி அனுப்புகிறாங்க. ரொம்ப உள்ளத்தை உருக்கும் ஒரு காட்சி அங்கே நடக்குது. ஒருவரிடத்தில் ஒரு உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். எச்சரித்தாங்க, போகாதையா, ஆவியானவர்களுக்கு சொல்கிறாரு, அங்கே ஏதோ பெரிய ஆபத்து காத்திருக்குதுன்னு சொல்கிறாரு, போகாதீங்க அப்படின்றாங்க. ஆனால் அவர் விடமாட்டேன்றாரு, கிளம்புறாரு. நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். மறுநாளிலே
பவுலை சேர்ந்தவர்களாகி நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கணும். செசரியா பட்டணத்தில் வந்தால் பிலிப்பு வீடு இருக்காங்க. பிலிப் வந்து 7 பேரில் ஒருத்தர் இல்லையா. எருசலேம் பட்டணத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கணும் இல்லையா. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7 பேரை செலக்ட் பண்ணாங்க பந்தி விசாரிக்கிறதுக்குன்னு. இவங்க பாரம் கொஞ்சம் குறையும், அப்போஸ்தலருடைய பாரம், அவங்க வந்து வசனத்துலேயும் ஜபத்துலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு 7 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள அந்த வேலைக்கெல்லாம் விட்டாங்க. இப்போ அதில் ஒரு ஆள் தான் பிலிப்பு. இன்னொரு ஆள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்தேவான், ரொம்ப ஃபேமஸானார் இல்லையா. அப்போ அந்த பிலிப்புடைய வீட்டில் வந்து தங்குறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமார்த்திகள் அவருக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவரை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தமாக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். அப்போ இங்கே இன்னொரு வாணி, அகபு தீர்க்கதரிசி. அவன் பெரிய ஃபேமஸ் ஆள். ஏற்கனவே ஒரு வரப்போகிற ஒரு ஃபேமினை குறித்து சாட்சி தீர்க்கதரிசனம் சொல்லி அதெல்லாம் அப்படியே நிறைவேறிச்சு. தீர்க்கதரிசனம் சொல்லி நிறைவேறின ஆள், சரியான ஆள். அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, இவருடைய பெல்ட் எடுத்து கையும் காலையும் கட்டிக்கிட்டு இப்படி கட்டப்படுவார், இந்த பெல்ட்டுக்கு சொந்தக்காரர் வந்து இப்படி கட்டப்படுவார்னு ட்ரமாட்டிக்காக தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. சொன்ன பிறகும் பவுல், இல்லை நான் கட்டப்படுவதுக்கு மாத்திரம் இல்லை, மறிக்கவும் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு போகிறேன்னு இன்சிஸ்ட் பண்ணுறாரு. சரி, கர்த்தருடைய சித்தம் ஆகட்டும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு இந்த மனுஷன்னு அனுப்பி விடுறாங்க. ஸோ 2 தடவை பெரிய வார்னிங் வந்துருச்சு. இதோட கூட 3வது ஒரு வார்னிங்கையும் சேர்க்குறாங்க. 22ஆம் அதிகாரத்துலேருந்து 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில். 22ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது அங்கே அதுக்குள்ளே அவர் எருசலேமுக்கு போயிடுறாரு. இந்த கதை எங்கே வருதுன்னு சொல்கிறேன். இப்போ வழியில் இருந்த கதையை சொன்னேன். அப்புறம் எருசலேமுக்கு போயிடுறாரு. போன பிறகு அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஜனங்க மாபா வந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்து இவரை பிடிச்சி, ஏன்னா இவர் வந்து யூதர்களுக்கு எதிராக போதிக்கிறாருன்னு பரவிடுச்சாங்க நியூஸு. அங்கே வந்து இவரை பிடிச்சி இவரை கொல்ல வேணும்னு தீர்மானித்து அடிக்கிறாங்க. அடிக்கும்போது ரோம ஸ்போர்ட்ஸ் சேவர்கள் வந்து இங்கே ஏதோ கலவரம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு உடனே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து இவரை பிடிச்சிக்கிறாங்க. இவரை பிடிச்சிக்கிட்டு கைது பண்ணி நேராக கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறப்ப ஜனம் ஒரே கத்துது. இவர் வந்து ரோம போர்ச்சேவர்கிட்ட சொல்கிறார், நான் வந்து ரோம பிரஜை, நான் ரோமன் சிட்டிசன் நான். ஆகவே என்னை கொஞ்சம் பேச விடுங்க, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லலாமா? உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஜனங்களோட நான் பேச விரும்புகிறேன், கொஞ்சம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு. பேச விடுறாங்க. பேச விடுறப்ப அவர் பேசுகிறாரு. இந்த பேசுகிறப்ப நடுவில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதை வந்து 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மொத்தத்தையும் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பேசும்போது என்ன பேசுகிறார் பேசிக்காக எல்லாத்தையும் வாசிக்கிறது போல சும்மா சுருக்கமாக சொல்லிடுறேன். தன்னுடைய சாட்சியை சொல்கிறார். எப்படி கமாலியலுக்கு கீழே படித்தேன், நான் யூதருடைய பாரம்பரியத்தில் வளர்ந்தேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பரிசெயனாக இதெல்லாம் பின்பற்றணுவேன், நியாயப்பிரமாணத்தெல்லாம் பின்பற்றணும். அதுக்காக தானே என்ன அடிக்கிறீங்க, இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, இதை எதிர்த்து போதிக்கிறேன்னு சொல்லி அடிக்கிறீங்க. உங்களுக்கு சொல்கிறேன், நான் இதில் இருந்தவன், இதை தீவிரமாக பின்பற்றினவன், கமாலியல்கிட்ட படித்தவன். அப்படி இருந்தபோது கிறிஸ்தவரில் ஒழிக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு எருசலேமுக்கு வந்து தேடி தேடி அடித்து ஓடி சபைகளெல்லாம் இழுத்து மூடுற வேலையில் நான் இருந்தேன். கடிதம் வாங்கிக்கிட்டு தமஸ்குவுக்கு போகிற வழியில், தமஸ்குவுக்கு போய் அங்கே இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் ஒழிக்கணும்னு போயிட்டு இருந்தப்போ போகிற வழியில் இயேசு என்னை சந்தித்தார். சந்தித்து என் கண்ணே குருடாகி போயிடுச்சு அந்த ஒளியினால். ஏன்னா நான் இயேசுவை பார்த்தேன். பார்த்துட்டு அங்கே போய் தங்கியிருந்தேன் தமஸ்குவில். அங்கே அனனியான்னு ஒரு ஆள் வந்து எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம்லாம் கிடச்சி அதன் மூலமாக நான் மாற்றப்பட்டேன். அதன் பிறகு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எருசலேமுக்கு நான் வந்தேன் அப்படிங்கிறார். அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். எருசலேமுக்கு நான் வந்த பொழுது நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறார் 17ஆம் வசனத்தில். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன்.
எப்போ நடந்த கதையை சொல்கிறாரு? பல வருஷங்களுக்கு முன்னால். இவர் ரட்சிக்கப்பட்ட உடனே தமஸ்குவிலிருந்து முறையாக எருசலேமுக்கு திரும்பி வர்றார். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட மனுஷனா இல்லையா? அந்த கதையை சொல்கிறார். சொல்லும்போது ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன்றார். எருசலேமில் இருக்கும்போது கடவுள் ஒரு தரிசனத்தில் வந்தாராம். வந்து சொல்கிறாராம், அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரம் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜபாலயங்களில் அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார். நான் இருந்தேன். எனக்கு தரிசனத்தில் ஆண்டவர் வந்து, கிளம்புப்பா, சீக்கிரம் கிளம்பு, இங்கே இருக்காது, உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உன் சாட்சியை நம்ப மாட்டாங்கன்னாரு. நான் சொன்னேன், எப்படி ஆண்டவரே, நான் இங்கே எவ்வளோ பேரை துன்புறுத்தியிருக்கேன், எல்லாம் பார்த்துருக்குறாங்க, சேவான் மறிச்சப்போ கூட நான் கூட இருந்திருக்கிறேன், அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ நான் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன், இந்த மாற்றத்தை அவங்களுக்கு தெரியாதா என்ன? அப்போ இதை குறித்து நான் சொன்னேன், ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. ஜனங்க முன்னால் பேசுகிறாரு அவர். இதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை, நீ போ, உன்னை தூரமாய் புறஜாதிகள்கிட்ட அனுப்புவேன், உனக்கு வேலை இருக்குப்பா, போ, இங்கே உட்கார்ந்து சாவாத, இவனுக்கு கொண்டுடுவானுங்க, சீக்கிரம் போ. ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் எப்படியே வருது, குவிக், NIV-ல குவிக், இம்மீடியட்லி டிபார்ட் ஃப்ரம் திஸ் பிளேஸ்னு வருது. உடனே இங்கேருந்து கிளம்புன்றார். ஏன்னா இங்கே கொண்டுடுவானுங்க, இருக்காத, உனக்கு பெரிய வேலை இருக்குது, சாகிறதுக்கு இல்லை, உனக்கு வேறு வேலை வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ இங்கேருந்து போனேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல, இதை எடுத்துக்கிறாங்க. இதை எடுத்துக்கிட்டு கீழ்ப்படியாமல் போனார்ன்றதுக்கு இதை இன்னொரு சாட்சியை ஆட் பண்ணுறாங்க. ஏற்கனவே தீர்வுப்பட்டினத்தில் சொன்னாங்க போகாதீங்கன்னு, கேட்கல, வந்தார். அகபு தீர்க்கதரிசி சொன்னார், பெல்ட்டெல்லாம் எடுத்துட்டு கையும் காலையும் கட்டிக்கிட்டு இது மாதிரி ஆக போகுது உனக்குன்னு சொன்னார், அதையும் கேட்கல. அது இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார். அதாவது இந்த கதையை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து அப்போ நடக்கலை அப்படிங்கிறாங்க. அதாவது எப்போ அவர் முதல் தடவை எருசலேமுக்கு வந்தார் ரட்சிக்கப்பட்ட உடனே, அப்போ நடக்கலை, இப்போ நடந்த கதை தான் அது அப்படின்ற மாதிரி திரிக்கிறாங்க அதை. ஆனால் இதை வாசித்தீங்கன்னா, முதல் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா அவருடைய ஃபுல் சாட்சியை சொல்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் வருது. இது யாரும் இதை பிளெயினாக வாசிக்கிறவங்க யாரும் இந்த கதை இப்போ இவர் பிரயாணத்தில் இருக்கும்போது நடந்த கதைன்னு சொல்லவே மாட்டாங்க யாரும். நியாயமே கிடையாது, அது ரொம்ப அன்ஃபேர் அது. ஆனால் அவங்க இவர் கீழ்ப்படியாமல் போனாருன்னு சொல்கிறதுக்கு இதை ஒரு சாட்சியாக பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவர் சொன்னார், தரிசனத்தில் வந்தார், உடனே கிளம்பி போனார், போகாம விட்டாராக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது, இது வந்து அப்போ நடந்தது. முதல் தடவை எருசலேமுக்கு வந்தப்போ நடந்தது என்பதை ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா வாசித்து பாருங்கள், வீட்டுக்கு போய் 22ஆம் அதிகாரத்தை முதலுது அவர் கதையை சொல்லிட்டு வர்றாரு. தமஸ்கு பட்டணத்தில் எப்படி இருந்தேன், அங்கேருந்து இங்கே வந்தேன். ஏன் அப்படி சொல்கிறாங்க இவங்க, அப்போ சொன்னதில்லை இப்போ சொன்னதுன்னு? ஏன்னா அப்போ என்ன நடந்ததுன்றத அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். தமஸ்கு பட்டணத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு வர்றாரு எருசலேமுக்கு, வாசிக்கிறோம். அங்கே சில பிரச்சனை உண்டாகுது. யூதர்கள்லாம் இவரை எதிர்க்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவை எதிர்த்தவர் இப்போ கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறாரு. எதிர்த்த உடனே கிறிஸ்தவர்லாம் இவரை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க, போயிடுங்கன்னு. அதுதான் நடக்குது அங்கே. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க இவங்க, அங்கே சொல்லலையே நான் வந்து ஞான திருஷ்டி அடைஞ்சேன், கர்த்தர் எனக்கு சொன்னார், அதனால தான் அங்கேருந்து புறப்பட்டு போனேன்னு சொல்லலையே அங்கே. அதனால அது அங்கே நடந்திருக்காதாக்கும், இங்கே தான் நடந்திருக்கு. இங்கே நடந்திருக்காங்க. இதை வாசிக்கும் போது எருசலேமுக்கு முதல் தடவை வந்ததை குறித்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, அப்போ தான் ஞான திருஷ்டி. அங்கே சொல்லலை, சொல்லாததை வச்சுக்கிட்டு அவர் சொல்லாததுனால அது இங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறது நியாயமே கிடையாது. கான்டெக்ஸ்ட் வந்து க்ளீனாக சொல்லுது அது அங்கே நடந்தது தான். அதனால் இதை கொண்டுறது நியாயமே கிடையாது. சரி, இதை வச்சு என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து கீழ்ப்படியாமல் போயிட்டார். இத்தனை வார்னிங் கடவுள் கொடுத்துட்டாரு. இத்தனை வார்னிங் கொடுத்த பிறகும் இவர் இந்த வார்னிங் எல்லாம் கேட்கல. போனதுனால அதனால தான் கொல்லப்பட்டார். எருசலேமுக்கு போனார், கைது பண்ணப்பட்டார். எருசலேமில் கைது பண்ணப்பட்டார். செசரியாவில் 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் எருசலேமில் போய் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் கொல்லப்பட்டார்ன்றார். இது உண்மையா? இதை சொல்கிறவங்க வந்து இன்னும் பவுலுக்கு விரோதிங்க கிடையாது, நல்ல ப்ரீச்சர்ஸ் தான் சொல்கிறவங்க. ஆனால் அப்படி வியாக்கியானம் பண்ணுறாங்க இதை. அவங்க என்ன சொல்கிறாங்க, பவுல் நல்ல மனுஷன்தான், பல காரணங்களுக்காக அவர் எருசலேமுக்கு போனார். அதில் சில காரணங்களை சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறாங்க, அவர் வந்து ரொம்ப ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா யாரும் அவர் மனசை மாற்ற முடியாது, அந்த குணம் அவருக்குள்ளே இருக்குது.
அந்த குணம் இருந்ததுனால தான் உலகம் முழுக்க போய் சுவிசேஷத்தை அறிவிச்சார். எந்த பிரச்சனையும் பொருட்படுத்தலை. ஒரு டிட்டர்மின்டு பர்சனாலிட்டி. ஒரு மாதிரி தீர்மானம் பண்ணிட்டாருன்னா செஞ்சே முடிச்சிருவார், சத்தாலும் பரவாயில்லன்னு, அந்த மாதிரியான ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் உலகம் முழுக்க சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அந்த ஒரு குணம் இருந்தது. ஆனால் அந்த குணமே இவருக்கு தோல்வியை ஏற்படுத்திடுச்சு. ஆவியானவர் சொன்ன கூட கேட்காம எருசலேமுக்கு போனார். அந்த குணத்தினால. குணம் நல்ல குணம், ஆனால் இங்கே அதை பயன்படுத்திடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறப்ப கேட்கணும் இல்லையா? தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, கேட்க வேணாமா அப்படிங்கிறாங்க. அதனால் நல்ல மனுஷன்தான். இந்த விடாப்பிடி குணம் இருக்குது இல்லை பாருங்கள், அதனால கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவர் தங்களுடைய இனத்தாரை நேசித்தார். அவர் யூதர்களை ரொம்ப அதிகமாக நேசித்தார். எவ்வளோ நேசித்தார்ன்றத ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். முதல் வசனத்தில் எப்படி சொல்கிறாரு? எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாகி இருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்தாவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியிடுகிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. என்ன சொல்கிறாரு? நான் ரட்சிக்கப்படாமல் சபிக்கப்பட்டவனாக இருந்து நரகத்துக்கே போகிறதுக்கு கூட ரெடி. என் இனத்தார் ரட்சிக்கப்பட்டா. தன்னுடைய இனத்தார் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள். இங்கே இருக்க யாராவது சொல்லுவோமா அப்படி? நான் ரட்சிக்கப்படலான்னா பரவாயில்லைங்க, நான் என்ன வேணால் நரகத்துக்கு அனுப்பிட்டோம் கர்த்தர். என் இனத்தார், என் குடும்பத்தார், சொந்தக்காரங்க, என் இனத்தை சேர்ந்தவங்க, ஜாதி ஜனங்கள் எல்லாரும், அவங்கெல்லாம் போட்டோம், எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் போட்டோம், பரலோகத்துக்கு போட்டோம். அவங்க ஆண்டவர் விசுவாசிக்கிட்டோம். நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, யாரும் சொல்ல மாட்டேங்க நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு. அப்போ அவ்வளவு அன்பு இந்த ஜனங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் உள்ள இவர் போய் சொல்கிறாரு. இவர்கள் மத்தியிலே வாழ்ந்தவர், இவரில் ஒருவர் இவர். அதை அவ்வளோ தீவிரமாக பின்பற்றுவர். இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க பெரிய வைராக்கியம் கொண்டாடுறாங்க இன்றைக்கி. இவங்கள விட ரொம்ப வைராக்கியமாக இருந்து கிறிஸ்தவர்களெல்லாம் கொண்டவர் இவர். அந்த மாதிரியான ஆள் இன்றைக்கி சொல்கிறார், நான் இயேசுவை பார்த்தேன் கண்ணார, அவர் தான் ஆண்டவர்னு சொல்கிறார். ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மன வருத்தம். அவர் சொல்கிறாரு, மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவே. ரொம்ப டெய்லி இதை யோசிப்பார் போல இருக்கு. யோசித்து மனம் வருந்துவார் போல இருக்கு. ஜனங்களுக்காக ஜெபிப்பார் போல இருக்கு. இவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட வரணும்னு. நான் சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். அதனால தான் எருசலேமுக்கு வந்தார் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எருசலேமுக்கு வந்தால் அங்கே யூதர்கள் தானே நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஆயிருக்காங்க. இப்போது அந்த சபைக்கு தானே வரணும் அவர். அந்த சபையில் அங்கே ஒரு பெரிய ஒரு ஃபேமின், ஒரு பஞ்சம் ஏற்பட்டு, சபையில் இல்லை, அந்த ஊரில் பஞ்சம் ஏற்பட்டு, அது மூலமாக இந்த கிறிஸ்தவர்கள்லாம் ரொம்ப படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு தேவையில் இருக்காங்க. அவர் என்ன யோசிக்கிறாரு? இந்த யூத மார்க்கத்திலேருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தவர்களுக்கும் இந்த புறஜாதியார் மத்தியிலேருந்து கிறிஸ்தவர்கள் வந்தவருக்கும் 2 பேருக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு உண்டாயிடுச்சு. இவர் இப்போ இந்த ஜென்டைல்ஸை, புறஜாதியார் என்ன சொல்லிட்டார்? நீங்கள் ஒன்றும் விருத்த சேதனம்லாம் பண்ண வேண்டியதில்லை, நியாயப்பிரமாணத்தெல்லாம் அனுசரிக்க வேண்டியதில்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை, இயேசுவை விசுவாசிங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்ட்டார். அதனால் அவங்க விருத்த சேதனம் பண்ணுறதில்லை, பலியிடுறதில்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் எருசலேமில் இருக்கிற சபையார் இன்னும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதான் வேடிக்கை பாருங்கள். இதை பற்றி ஒரு காரியம் சொல்கிறேன் உங்களுக்கு. எருசலேமில் இருக்கிற சபையார் ஏராளமான ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. இந்த அதிகாரத்திலே வருது, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரத்திலேயே அவர் போய் யாக்கோபை சந்திக்கிறார், பாஸ்டரை, எருசலேம் சபை பாஸ்டரை, இயேசுனுடைய சகோதரர். சொல்கிறார், இங்கே ஆயிரக்கணக்கான யூதர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆயிரக்கணக்கான யூதர்கள் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நான் வேணால் வாசிடுறேன், அதை போகலாம் திரும்பி 21ஆம் அதிகாரத்துக்கு நான் போவோம். 21ஆம் அதிகாரத்தில் எது வரைக்கும் வாசித்தோம் நம்ம? சரி, 15ஆம் வசனத்திலேருந்து. அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷர்கள் சிலர் எங்களோடு வந்ததுமன்றி சீப்புரு தீவான மினோசான் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்தில் நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபின் இடத்திற்கு போனான். யாக்கோபு தான் இயேசுனுடைய சகோதரர். அவர் தான் அங்கே பாஸ்டராக இருக்கார், அப்போஸ்தலர் அவர். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாக விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அங்கே என்ன நடந்தது? போய் அறைவாகிறாங்க எருசலேமில். யாக்கோபை போய் பார்க்குறாங்க பாஸ்டரை.
எல்லாம் சொல்கிறாங்க புறஜாதிகள் மத்தியில் எப்படி ஊழியம் செஞ்சாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்களா. பின்பு அவர்கள் அவனை நோக்கி, யார், யாக்கோபோ அங்கிறது மூப்பொருளை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள்ள அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாக இருக்கிறதே பார்க்கிறீரே. எருசலேமில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க விசுவாசிங்க. இப்போ யூதர் மார்க்கத்திலேருந்து வந்தவங்க. அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஐயாய், யூத கிறிஸ்தவர்கள் இன்னும் இந்த நியாயப்பிரமாணத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை லேசில் அவங்கள கழட்டி விட முடியல. ஏன்னா தலைமுறையாக பல நூற்றாண்டுகளாக அதை பிடிச்சிட்டு வந்தாங்க அவங்க. அதனால தான் அன்றைக்கி சொன்னேன், ஓய்வு நாள் 7வது நாள், அதாவது சனிக்கிழமை கொண்டாடினாங்க. அதை விட்டு ஞாயிற்றுக்கிழமை மாறினதே ஒரு பெரிய, இயேசு உயிர் தெழுந்தார்ன்றதுக்கு அதை விட பெரிய ஆதாரம் இல்லைன்றாங்க. ஏன்னா அதெல்லாம் விடவே மாட்டாங்க. எத்தனை நூற்றாண்டாக ஓய்வு நாளை கொண்டாடினாங்க அவங்க. இயேசு ஓய்வு நாளை கொண்டாடலைன்றது தான் அவங்களுக்கு வருத்தம். அதனால சண்டை போட்டாங்க அவர்கிட்ட. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அந்த இத்தனை நூற்றாண்டுகளாய் கடைபிடித்த ஓய்வு நாளை காட்டிலும் இப்போது இயேசு உயிர் தெழுந்த நாள் அவளுக்கு பெருசாகிடுச்சு. ஏன்னா உண்மையாகவே இயேசு உயிர் தெழுந்தார். உண்மையாக உயிர் தெழுல சும்மா கட்டுக்கதைன்னா அது அவ்வளோ பெருசாக ஆகிருக்காது. ஒரு கட்டுக்கதையை வச்சு இந்த நாளை மாற்றிட முடியாது. உயிர் தெழுந்திருக்கணும். அது எழுந்திருந்ததுனால தான் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக கடைபிடித்த ஒரு முறைமையை விட்டாங்க அவங்க. ஆனால் மற்றதெல்லாம் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உதாரணத்துக்கு விருத்த சேதனம் பண்ணுறாங்க. தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய், ஆண் பிள்ளைகளை 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணாங்க. எல்லா யூத பிள்ளைகளையும் விருத்த சேதனம் பண்ணுவாங்க. திடீர்னு எப்படி நிறுத்துவாங்க சொல்லுங்கள்? ஆபிரகாம கர்த்தர் பண்ண சொன்னார், பிள்ளைகளை பண்ண சொன்னார். அது மூலம் எல்லா சந்ததியாரும் பண்ணிட்டு வராங்க. காலாகாலமாக கடைபிடித்தது திடீர்னு விடுனா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு விடணும்? கடவுள் ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா? இப்போ இயேசு வந்து ஆபிரகாமன் ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு வந்தார். அப்போ நம்ம விருத்த சேதனம் பண்ண வேணாமா? அதனால தான் புறஜாதியாரையும் பண்ணுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் பவுல் அதுக்காக எழுந்து நின்று வேண்டியது இல்லையாக்கும், ரட்சிக்கப்படுறதுக்கு ஒன்றும் விருத்த சேதனம் தேவையில்லையாக்குன்னு சொல்லி இவங்களும் ஒத்துக்கிட்டு லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. தேவையில்லை, சரி, புறஜாதிகளை நிர்பந்தம் பண்ணாதீங்க, இதை ஏற்றுக்கொள்ள வேணும்னு லெட்டர்லாம் கொடுத்தாச்சு. இருந்தாலும் எருசலேம் சபையில் அதை தைரியமாக எந்திரிச்சு சொல்ல முடியல யாராலையும். விருத்த சேதனத்தை நிறுத்தி வேண்டியதில்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு இது வேண்டியதில்லைன்னு சொன்னால் யாரையும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. சண்டைக்கு வருவாங்க. அங்கே யூதர்கள் வேறு நிறைய இருக்கிறாங்க சமுதாயத்தில், கிறிஸ்தவர்கள் ஆகாத யூதர்கள். அவர்கள் உடனே ஒரு பெரிய விரோதி, பாரு விருத்த சேதனம் பண்ணுறது நிறுத்திட்டான், நம்ம யூதர்களெல்லாம் கொண்டு போய் கிறிஸ்தவனாக்கி விருத்த சேதனம் பண்ண வேணான்னு சொல்லி போதிக்கிறானுங்க, இவங்களை கொல்லணும்னு வந்துடுவானுங்க. இது மாதிரி பெரிய எதிர்ப்பு ஆபத்தெல்லாம் இருக்கிறதுனால பேசாமல் அதை ஒன்றும் பேசாமல் விட்டாங்க. அவன் விருத்த சேதனம் பண்ணுறோம் பண்ணிட்டு தான் இருக்கான். பஸ்கா அது இதுன்னு பண்டிகை வரும்போது இவங்களும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. இப்போ ஆட்டுக்குட்டியை அடிக்கிறது, பஸ்கா கொண்டாடுறது எல்லாம் நடக்குது பாருங்கள். யோசித்து பார்க்க முடியுது அவங்களால? அந்த மாதிரி கிறிஸ்தவ சபையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பவுல் இதெல்லாம் தேவையில்லைன்றாரு. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே ரட்சிப்பு வந்துடுதுன்றாரு. நியாயப்பிரமாணம் ஒன்றும் ரட்சிக்காதுன்றாரு, க்ளீனாக போதிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், நியாயப்பிரமாணத்தினுடைய சடங்காச்சாரங்கள், பலிகள் போன்ற சடங்காச்சாரங்கள், ஓய்வு நாள், பலி, விருத்த சேதனம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேணவே வேணான்றாரு. 10 கற்பனைகள்லாம் வேறு, அது மாரல் லாஸு, அது எப்போவுமே வேணும் தான். இதெல்லாம் வேணவே வேணான்றாரு. இருந்தாலும் இவங்களுக்கு அதெல்லாம் விடுறதுக்கு முடியல. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டும் கிறிஸ்டியனாக இருக்கிறாங்க. இப்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க, 20, சரி, அநேகாயிரம் பேர் விசுவாசிகளாக இருக்கிறத பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க? இவரை சொல்கிறாங்க, இவ்வளோ 1000 பேர் இருக்கிறாங்கய்யா, ஜாக்கிரதை, நீ வந்திருக்கிறீரு, நீங்கள் ரொம்ப ஃபேமஸ், இங்கே உங்களை பற்றி ஏற்கனவே ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறாங்க. விருத்த சேதனம் வேணாங்கிறாரு, நியாயப்பிரமாணம் வேணாங்கிறாரு, உதைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்குறாங்க. எல்லாம் நீர் மோசேக்கு விரோதமான ஆள், பழைய ஏற்பாட்டுக்கு விரோதமான ஆள், நியாயப்பிரமாணத்தை எதிர்த்து பேசுகிறவர், அதை வேணான்னு சொல்கிறவர், யூத மார்க்கத்தின் எதிரி, இப்படின்லாம் யோசிக்கிறாங்க. உண்மை யூதர்களும் எதுக்குறாங்க, யூதர்கள்லேருந்து கிறிஸ்தவர்களானவர்களும் விரோதியாக நினைக்கிறாங்க இதனால், அப்படின்றதான் அவங்க பாயிண்ட்டு. அப்போ 21ஆம் வசனம் கவனிங்க. புறஜாதிகள் இடத்துல இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டியதில்லை என்று, பார்த்தீங்களா, பிள்ளைகளுக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லை என்று நீர் சொல்லி விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஐயோ, நியூஸ் பரவிடுச்சு. வேணான்னு சொல்கிறாரு இவர், நம்ம பிள்ளைங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லைன்றாரு. இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன?
இப்போ என்ன பண்ணணும் அதுக்குன்றாங்க. மருந்து என்ன? இவ்வளோ பேரும் நீர் பொல்லாத ஆளுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, எதிர்க்க போகிறாங்க. இப்போ செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைசவரம் பண்ணிக்கொள்வதற்கு செலவை செய்து, அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த யூத சடங்காச்சாரங்களை செய்ய சொல்கிறாங்க. இவரை ரிச்சுவல்ஸை இந்த 4 பேர் இருக்கான், இவன் 4 பேரும் செய்ய வேண்டியது இருக்குது. இவன் 4 பேர் செலவையை நீர் கொடுத்துரும். இந்த சடங்காச்சாரங்கள்லாம் செய்கிறதுக்கு வேண்டிய செலவை நீர் கொடுத்து அவங்களோட சேர்ந்து நீரும் இந்த சுத்திகரிப்புக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் செய்தீர்னா, யூதருடைய முறைமைப்படி செய்தீர்னா, எல்லாரும் பரவாயில்ல, இவர் ஒன்றும் நமக்கு எதிரி இல்லை, எல்லாம் அப்படி சொன்னாங்க, ஆனால் பாரு பண்ணுறாரு அப்படின்னு உண்மை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றாங்க. விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவர்களை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்துக்கும் நெருங்குண்டு செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே. அது புறஜாதியார் அதில் செய்ய வேண்டியதில்லைன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். கிறிஸ்தவெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். இந்த பலிகள் அது இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே யூதர்கள் இருக்கிறாங்க, ஏதெல்லாம் யூதர்லேருந்து கிறிஸ்தவங்களானவங்க, இவங்களுக்கு அதை சொல்ல முடியாது. சொன்னால் சண்டைக்கு வந்துடுவான் அவன். ரொம்ப ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க இவங்க. யூதர்லேருந்து கிறிஸ்தவனானவன் மட்டும் இல்லை, யூதராக இருக்கவனும் இருக்கா. எல்லோரும் சண்டைக்கு வந்துடும். எருசலேம் முழுக்க யூதரால் நிறைஞ்சிருக்குது. பெரிய தகராறாயிடும். இங்கே அது சப்ஜெக்டே எடுக்கக்கூடாது. மரியாதையை போய் நீர் இந்த சடங்காச்சாரங்கள்லாம் பண்ணிட்டீர்னா அவன் பார்க்கும்போது என்ன நினைப்பான்? சரி, இவர் நம்ம கேள்விப்பட்டபடி இல்லை, அப்படி ஒன்றும் மோசம் இல்லை, ஏன்னா பண்ணார், எல்லாருக்கும் முன்னாலெல்லாம் பண்ணார். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடன், இது பாருங்க, இது ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவம். பவுல் பண்ணுறார், அதை சேர்த்து கொண்டு விளக்குறம் பாருங்க. மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்கள் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி தீர்மானமும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவித்தான். சுத்திகரிப்பு பண்ணிட்டோம், இத்தனை நாள் காத்திருக்கணும் பலி செலுத்துறதுக்கு, அந்த இன்னையிலேருந்து நோட் பண்ணிங்க எத்தனை நாள்னு, அது முடிஞ்சவொன்னே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துறார் தேவாலயத்தில் போய். அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில், 7 நாள் வெயிட் பண்ணோம். 7 நாள் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்து விட்டு அவன் மேல் கை போட்டு, இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் விரோதமாக எங்கும் எல்லாரும் போதித்து வருகிறவன் இவன் தான், எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன் தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டி கொண்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசியனாகிய துரோப்பிமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்துக்கு கூட்டுக்கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். ட்ரோஃபிமஸ்னு ஒருத்தனை கூப்பிட்டு வர்றாரு. எபேசியில் இருந்து அவன் ஒரு புறஜாதியான். எருசலேமுக்குள்ளே அவனோட கூட இவரை பார்த்துருக்குறாங்க. தேவாலயத்துக்கு உள்ளவும் போயிருப்பார் இவர் அவனை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லி, அது ஒரு பெரிய வயலேஷன் மாதிரி, மீறுதல். அது சொல்லி தீட்டுப்படுத்திட்டான். புறஜாதியான கொண்டாந்து தேவாலயத்துக்குள்ளே கொண்டாந்து விருத்த சேதனம் பண்ணாத புறஜாதியான உள்ளே கொண்டாந்து தீட்டுப்படுத்திட்டான்னு சொல்லி, அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாக ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்துக்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாக இருக்கிறது என்று போர்ச்சேவன் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர்ச்சேவகரையும் அவருடைய அதிபதியையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியும் போர்ச்சேவரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடினாலே போர்ச்சேவர் அவனை துரத்தி கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு செல்கிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் முன்னே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். நான் அந்த ஆள் இல்லை, நான் வேற ஆளுன்றார்.
யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேசத் துவங்கினான். சொல்கிறாங்க, அவனிங்க என்ன சொல்கிறாங்க, இவர் டிசபே பண்ணிட்டார், கீழ்ப்படியாமல் போயிட்டார். பரிசுத்தாவியான்னு சொல்கிற போனார். பெரிய தப்பு. போனதுனால இந்த யூதர்களோட சமரசம் பண்ண வேண்டியதாகிடுச்சு, காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு, சத்தியத்தையே விட்டு கொடுக்க வேண்டியதாகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எப்போவுமே ஆவியான ஒரு கீழ்ப்படியாமல் போனால் இந்த மாதிரி ஏதாவது முடிவு வந்துடும், ஒரு கேடு வந்துடும். இவர் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணார், நியாயப்பிரமாணம்லாம் தேவையில்லாது, இல்லை இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதுன்னு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கத்துக்கு நேரெதிராக நடக்கும்படியாக ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அவங்களோடனே போய் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இவர் பண்ணார். பண்ணிவிட்டு கடைசியில் பலியிடவும் ரெடி ஆகிட்டார். அந்த நாள் வர்றப்ப கடவுளை தடுத்து நிறுத்திட்டார். அதனால தான் அந்த அரெஸ்டே நடந்தது. இல்லைன்னா போய் பலியிட்டு இருப்பார். ஒரே பலியாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார்னு பிரசங்கம் பண்ணது இவர் தான். இப்போ பலியிடுறதுக்கு ரெடி ஆகிட்டார். அந்த இயேசுவாகிய பலியை அந்த ஆடுகள்லாம் பலியிட்டப்போ அது சிக்னிஃபை பண்ணுது, அவ்வளோதான். அதை எடுத்து காட்டுறதுக்கு தான் பழைய ஏற்பாடு. இப்போ நிஜம் வந்துருச்சு. இது நிஜம் வந்துட்டதுனால நிழல் தேவையில்லைன்னு ஒரு பிரசங்கம் பண்ணார் இவர். இப்போ அதை செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. செய்யறதுக்கு கொஞ்சம் முன்னால் அரெஸ்ட் ஆகிட்டார். என்ன சொல்கிறாங்க, கடவுளே இது அப்படி பண்ணிட்டார், ஏன்னா இவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு, அதனால் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக. நம்ம கிறிஸ்டியன்ஸு சில நேரத்தில் வியாக்கியானம் பண்ணும்போது இவங்க இதை வச்சு பல காரியங்களை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. கடகடன்னு ஜாகிரதையாக இருக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், இதை என்ன நடந்ததுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். பவுல் இப்படி செஞ்சாரையா, நியாயமா இது? இதெல்லாம் இப்போ வேணான்னு சொல்லி பிரசங்கம் பண்ணவர் அவரே போய் இந்த சடங்காச்சாரம்லாம் செய்யலாமா அப்படிங்கிறாங்க. பவுல் பிரசங்கம் பண்ணும்போது எங்கேயும் போய் யூதர்கள் மத்தியில் உனக்கு விருத்த சேதனம் வேண்டாம், நீ செய்யாத விருத்த சேதனம், நீ ரட்சிக்கப்பட்டியா, இனிமேல் விருத்த சேதனம் பண்ணாதன்னு போதிக்கல. அவர் என்ன போதிக்கிறாரு, ரட்சிக்கப்படுறதுக்கு விருத்த சேதனம் தேவையில்லை. ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு விருத்த சேதனம் தேவையில்லை. இவர் போய் பிரசங்கித்த இடங்கள்லாம் நிறைய யூதர்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. சில சபைகள்லாம் யூதர்களும் இருந்தாங்க, புறஜாதியாரும் இருந்தாங்க. புறஜாதியாரை இவர் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லலை. யூதர்களை நீ பண்ண வேணான்னு இவர் தடை பண்ணவும் இல்லை. அவன் காலாகாலமாக பண்ணிகிட்டு இருந்த முறைமையின்படி ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும்போது கரெக்டாக போய் 8வது நாளில் பண்ணிகிட்டு இருந்தான். அதை பற்றி ஒன்றும் பேசலை. ஏன் பேசலை? எது தப்புன்றார் அவர்? விருத்த சேதனம் பண்ணுறதே தப்புன்னு சொல்லல அவர். ரட்சிக்கப்படுவதற்கு விருத்த சேதனம் தேவைன்றது தப்பு. ஹலோ, ரிலையிங் ஆன் த லா, அதுதான் தப்புன்றாரு. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதே தப்புன்னு சொல்லல அவரு. ரட்சிக்கப்படுவதற்கு நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாதான் எனக்கு ரட்சிப்புன்றது தான் தப்புங்கிறாரு. நல்லா புரிஞ்சுதுங்களா? இது ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அப்போ அதனால் யூதர்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரி, பேசாமல் அவர் அதை பற்றி அதை எதிர்த்து ஒன்றும் பிரசங்கம் பண்ணல. அது இல்லை அவர் பிரசங்கம். இன்றைக்கி மாடர்ன் டே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நானும் பழைய பெந்தகோஸ்து பின்னணியிலேருந்து வர்றவன். நான் பெந்தகோஸ்துனா இப்போ இருக்கவங்கெல்லாம் பெந்தகோஸ்தே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வேறு, அது ரொம்ப டீப், ஆதி பெந்தகோஸ்து. நாங்கள் ரெட்டை ஜடை கூட கூடாது. எனக்கு 3 தங்கச்சி இருந்தாங்க. ஒரு நாள் ரெட்டை ஜடை போட்டது கிடையாது. அங்கே போய் திருட்டுத்தனமாக போடுவாங்க ஸ்கூலில். வரும்போது 2த்தையும் ஒன்றாக்கி ஒரே ஜடையில் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பம். அதாவது அவ்வளோ ஸ்ட்ராங். நகை வீட்டுக்குள்ளே நகை கடைலாம் போனதே கிடையாது. நான் போனதே கிடையாதுங்க. தாலின்னா என்னென்னு தெரியாது எனக்கு. எனக்கு கல்யாணம் அப்போ ஒருத்தர் கூட்டு போய் தாலின்னு ஒன்று இருக்குதுங்க காமிக்கிறேன் உனக்கு வான்னு காமிச்சார் அவர். அதைத்தான் வாங்கி கட்டியான்னு. எனக்கு இல்லைன்னு தெரியாது. தாலின்னு எனக்கு அப்படி தாலி கயிறுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது எனக்கு. அதுக்குன்னு ஒரு தனி செயின் விற்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு. நகை கடை உள்ளே போனதே கிடையாது, வாங்கினதே கிடையாது. நான் அந்த மாதிரியான ஆள். அப்படி போனினாலே நீ தொட்டினாலே நரகம் தான்ட்டாங்க. அதாவது அவங்க எப்படி போச்சாங்க, ரட்சிப்புக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம். ரட்சிப்புக்கு இதெல்லாம் எல்லாம் சென்ட்டு போட்டினாலும் போச்சு நரகம் போக. ஏதாவது மேக்கப்புக்கு போட்டக்கூடாது பெண்கள். லேசாக அது இதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பவுட்ரு போட்டால் கூட தப்பு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து வந்தேன் நான்.
அப்புறம் நான் போய் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு ஒரு 10 வருஷம் பொறுத்து வந்தேன் பாருங்கள், ஆளே மாறிட்டேன் நான். ஏன்னா அங்கே 10 வருஷம் இருந்தால் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருந்தேன். இருந்ததில் நிறைய சத்தியங்கள்லாம் நல்லா கேட்டேன். அப்படியே மனசு மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறினேன். நான் ஒன்றும் உடனே மாறலையே, நான் மாற முடியாது. நானும் இந்த யூதர்கள் மாதிரி தான் நூற்றுக்கணக்கான வருஷம் பின்பற்றினவங்க எப்படி மாறுவாங்க, நானும் எவ்வளோ காலமாக பின்பற்றேன், மாற முடியல. மாறிட்டேன் கடைசியில். நாட்டிங்க வந்தப்போ கல்யாணம் ஆனப்போ நான் மோதிரம்லாம் போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவங்க அப்பாலாம் ரொம்ப பிரமாதமான பிரசங்கியார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. இவர் என்னை சின்ன வயசுலேருந்து என்னை பிறந்தப்போ அந்த நாளே வந்து என்னை தூக்குனேன்னுவார் அவர். அந்த மாதிரி அவ்வளோ தெரிஞ்சவர் அவர். அவங்க மேலாம் ரொம்ப பிரியம் எனக்கு. அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்காரு, நான் இல்லை, என் மனைவிக்கு ஒரு 1.5 மணி நேரம் லெக்சர் கொடுத்துருக்காரு. இதை கேட்டு அதை கேட்டு, நீ என்ன இதெல்லாம் போட்டுட்ருக்கிற, ஊழியக்காரன் மனைவி எல்லாம் போடக்கூடாதாக்குன்னு போட்டு வாங்கிட்டு இருந்திருக்காரு. மனைவி முழிச்சிருந்துருக்கு பாவம். அப்புறம் நான் வந்தவுடனே எனக்கு லெக்சர் கொடுத்தாரு. ரொம்ப உரிமையோடு பேசுவார். என்கிட்ட லெக்சர் கொடுத்தாரு. நான் வாங்கினேன், போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பரோட்டா சாப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து என்கிட்ட ஒரே ஆர்கியூ பண்ணார். ஆர்கியூ பண்ணப்போ நானும் பைபிள் எடுத்து சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆகிட்டார். அவரால் பண்ண முடியல, ஆர்கியூமெண்ட்டில் அவர் காமிக்க முடியல. என்ன பண்ணுறார், தம்பி தயவுசெய்து என்னை விட்டுருப்பா, நான் இப்படியே போயிடுறேன் பரலோகத்துக்கு, என்னை இப்போ வந்து மாற்றி தொலைச்சிடாது, நீ தான் மாறிட்ட. என்னம்மா நான் சொன்னானே, உங்களை மாற்றலை நான், நீங்கள் ஆர்கியூ பண்ணதுனால நான் பண்ணேன். இல்லைப்பா வேணாம்ப்பா, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன், வயசாகிடுச்சு போயிடுறேன் அப்படின்னா. சரி நீங்கள் போங்க, உங்களுக்கு அப்படியே போகணுன்னா போங்க, அதனால ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர், நான் உங்களை உண்மையாக நேசிக்கிறேன். நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்றதுனால நான் உங்களை ஒன்றும் நேசிக்காமல் இல்லை, உங்களை அன்பு கூறுறேன், அதுவும் வேறு. ஆனால் என்ன நீங்கள் வந்து இப்படி பண்ணால் தான் நீ ரட்சிக்கப்படுவே, இப்படி பரலோகமெல்லாம் பேசாதீங்க. என்ன ஒத்துக்கிட்டார். கடைசியில் ஒத்துக்கிட்டா. அப்புறம் சொன்னார், நீ தான் அப்போல்லாம் என்ன யாரும் எவருக்கும் தெரியாது, அப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், ஊழியெல்லாம் செய்கிறாங்கெல்லாம் போகிறேன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் சபையில் வந்து வெளியூரில் இருக்கார், எங்கள் சபையில் வந்து பிரசங்கம் பண்ணேன்னார். வரேன் நான் கண்டிப்பாண்ணே, ஆனால் வரும்போது மோதிரத்தை கழட்டிருப்பான்னார். இவர் இவ்வளோ பேசின பிறகு இவர் கழட்டுறது நியாயம் இல்லை. இவர் கழட்டினா அப்போ இவர் சொன்னதை நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால் நான் சொன்னேன், தயவுசெய்து உங்கள் சபையில் வந்து பிரசங்கம் பண்ணவே வேணாம், விடுங்க, நல்ல காலம் கர்த்தர் உங்கள் சபையில் வந்து பிரசங்கம் பண்ணி தான் நான் வாழணும்னு வைக்கல, ஆளை விடுங்க, அது அவசியமே இல்லை, இதுக்காக இதை கழட்டி மாயமாலெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, நான் வரல, விடுங்க அப்படின்ட்டேன். கொஞ்சம் வருஷம் பொறுத்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ரொம்ப பாரம்பரிய பெந்தகோஸ்துக்காரங்க ஒரு குரூப்பு கூப்பிட்டுருந்தாங்க. என்ன எப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரியல. இந்த டிவி வந்த பிறகு அவங்களும் பார்த்துட்டு, அவங்க நல்ல ஆட்கள், ரொம்ப அருமையான ஆட்கள். ஏன் இது பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஆனால் அவங்க பாரம்பரியமும் இருக்குது இல்லையா, அவங்க நகை போட மாட்டாங்கன்னு நம்புகிறாங்க. அதனுடைய தலைவர் கூப்பிட்டு தயவுசெய்து வந்து பேசுங்க அப்படின்னா, போகணுமான்னு யோசித்தேன். ஏன்னா இது இப்போ வம்பு வந்துடக்கூடாதுன்னு. இல்லை வாங்க, கண்டிப்பாக நாங்கள் விரும்பி கூப்பிட்றோம் உங்களை, கண்டிப்பாக வரணும்னா. சரின்னு பார்த்துட்டேன், போயிட்டேன். போன பிறகு அந்த மீட்டிங் கிளம்பிகிட்டு இருக்க, ஒரு பெரிய கன்வென்ஷனில் இப்போ மீட்டிங் கிளம்பிகிட்டு இருக்கப்போ சொன்னார், இங்கே இந்த ஜனங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் அவங்களுக்கு இந்த இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை, அவங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இவங்க வந்து நீங்கள்லாம் நகைலாம் போடுறீங்கன்னு தெரிஞ்சு தான் கூப்பிட்டவங்கள, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க வந்து உங்கள் மோதிரத்தை பார்த்தோன்னே உங்கள் பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க, மூளை வேறு வேலை செய்யும், அதனால் நீங்கள் கழட்டி பாக்கெட்டில் வச்சுங்க, அப்புறம் போட்டுங்கன்னாரு. சரி நோ ப்ராப்ளம்ட்டு கழட்டி பாக்கெட்டில் போட்டுட்டேன். ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன், போய் பிரசங்கம் பண்ணேன், எல்லாம் நல்லா போச்சு. முடிஞ்ச பாக்கெட்லேருந்து எடுத்து திருப்பி போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன, நான் வந்து சமரசம் பண்ணிட்டேன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னா, சத்தியத்தை விட்டு கொடுத்துட்டேன்னா கிடையாது. நான் ஒன்றும் மோதிரம் கழட்டினா தான் மோட்சம் போவேன்னு ஒன்றும் பிரசங்கம் பண்ணலையே, அதை நான் நம்புறதும் கிடையாது. நான் எதுக்கு அங்கே போய் அவங்கள்ட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா, அவங்கள அன்பு கூடுறேன். நான் அவங்களுக்காக என்னுடைய உரிமையை கொஞ்சம் விட்டு கொடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் போய் சேரட்டும், இதனால் அவங்க நம்மளை எழுதுக்கிட்டு சத்தியத்தை கேட்காத இருந்துட போகிறான்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ணின ஒழிய, நான் பண்ணதுனால நான் வந்து இதை கழட்டினா தான் மோட்சம் போவேன்னு நான் இப்போ நம்பிட்டேன், நான் மாறிட்டேன், அதனால தான் கழட்டினேன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. எல்லாம் நகை போட்டு தான் ஆகணும்னு நான் பிரசங்கம் பண்ணதும் கிடையாது. போடணும் கழட்டி தான் ஆகணும்னு பிரசங்கம் பண்ணதும் பண்ணதும் கிடையாது. ஆனால் போடலைன்னா மோட்சம் போக மாட்டேன்னு சொல்கிறத தப்புன்றத பிரசங்கம் பண்ணியிருக்கேன். போடலைன்னா தான் நீ உனக்கு ரட்சிப்பு, போட்டவன் ரட்சிப்பு கிடையாது அப்படிங்கிறது தப்புன்னு நிச்சயமாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன், பண்ணுவேன். ஏன்னா அதுதான் உண்மை, அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் போடாதவங்க போடுங்க,
போட்டவங்க கழட்டுங்க, இதெல்லாம் ஒரு பிரசங்கமா? கிடையாது. அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நான் போடலைன்னா விடுங்க. எங்கள் அம்மாலாம் போடலைங்க, கடைசி வரைக்கும் போடல. எப்படி போடுவாங்க? காலம்பூரா போடல, அப்புறம் கடைசியில் அவங்க 70-80 வயசில் போட்டுக்கான சொல்ல முடியும்? வயசான காலத்தில் இம்சப்படுத்துகிற மாதிரி அது கிடையாது. அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருங்க. நீங்கள் உங்கள் இஷ்டம், நல்லா சந்தோஷமாக நல்லா இருங்க, அவ்வளோதான். நான் போட்டுக்குவேன், ஏன்னா எனக்கு இதெல்லாம் தப்பு இல்லைன்னு வந்துருச்சு, நான் போட்டுக்குவேன், அவ்வளோதானே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ பவுல் அப்போஸ்தலனும் அந்த மாதிரி தான். சபையில் இருக்கிற எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணாத அப்படின்னு அவர் ஒன்றும் பிரசங்கம் பண்ணல. அவன் காலாகாலமாக பண்ணிட்டு இருக்கிறான் அவன். ஆனால் எதை பிரசங்கம் பண்ணுறாரு? விருத்த சேதனம் இருந்தால் தான் ரட்சிப்பு உனக்கு உண்டுன்றதை பிரசங்கம் பண்ணவே இல்லை, அப்படி பண்ணலை. அது தப்புன்னு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிப்புங்கிறது தப்புன்றத கலாத்தியரில் போட்டு வாங்குன்னு வாங்கிட்டார். அதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதை க்ளீனாக பிரசங்கம் பண்ணியிருக்காரு, அதில் உறுதியாக நிற்கிறார். அப்போ இந்த யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் மத்தியில் பெரிய ஒரு போராட்டம் இருந்தது, விரோதம் இருந்தது. இந்த விரோதத்தையும் சரி பண்ணணுன்னா அவர் அங்கே போகிறார். அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ரெண்டு பேரையும் ஒன்றாக்கி அது மூலமாக உலகம் முழுக்க சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுருந்தா நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூதர்கள்லாம் எருசலேமில் பஞ்சத்தில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இவர் போன ஊர்கள்லாம் புறஜாதியாரோட ஊர், எல்லாம் போர்ட் சிட்டியாக போனார். அவர் கப்பல் மார்க்கத்தின் வழியாக பிரயாணம் பண்ணுறவங்க, சரக்கெல்லாம் போகிற இடம், அங்கேருந்து கப்பலில் இறக்குற இடம், ஏற்றுற இடம், அந்த மாதிரி ஊருங்களாக போனார். பெரிய கமர்ஷியல் சிட்டிஸாக போனார் அவர். ஆனால் அந்த ஊர்கள்லாம் நல்ல வசதியான ஊர்கள், அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் நல்ல வசதி மக்களாக இருந்தாங்க. அவங்கள்ட்டேருந்து காணிக்கையெல்லாம் கலெக்ட் பண்ணி, அதான் 1-2 கொரிந்தியர்லாம் எழுதுகிறார் இல்லையா, 8ஆம் அதிகாரத்திலாம் பார்த்தீங்கன்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக ஜனங்களுக்கு கத்துறாரு எப்படி கொடுக்கணும்னு, தாராளமாக கொடுங்கன்னு சொல்லி இந்த இங்கே எருசலேமில் இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக காணிக்கையை திரட்டிக்கிட்டு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும்னு. ஏன்னா உலகம் முழுக்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனா இந்த யூதன் புறஜாதியான் சண்டை இருக்க கூடாது சபைக்குள்ளே அப்படிங்கிறதுனால அந்த அன்பு நிமித்தமாக அதை பண்ணுறாரு. சரி, சில காரியங்கள்லாம் தெளிவுபடுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் கீழ்ப்படியாமல் போனாரா? பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனாரா? 4ஆம் வசனம் சொல்லுது, தீர்வில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க ஆவியானவர்களால் ஏவப்பட்டு சொல்கிறாங்க போகாதீங்கன்னு. அகபு தீர்க்கதரிசி 11ஆம் வசனத்தை சொல்கிறாரு, இந்த பெல்ட்டுக்கு சொந்தக்காரனை கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி க்ளீனாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் மீறி இவர் போயிட்டாரா? கீழ்ப்படியாமல் போனாரா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா எந்த ஒரு வசனத்தை முக்கியமாக நம்ம பார்க்காம விட்டுறோன்னா, திருப்புங்க 20ஆம் அதிகாரத்துக்கு 23ஆம் வசனம் பாருங்கள். இதை கவனிக்காமல் விட்டுறாங்க நிறைய பேர். 23ஆம் வசனத்தில் எபேசு சபை மூப்பர்கள்ட்ட அவர் சொல்கிறார், கடைசியாக அவர்கள்ட்டேருந்து ஃபேர்வெல் நடக்குது, அங்கே இவரை வழி அனுப்ப வர்றாங்க. அவங்களுக்கு கடைசியாக புத்திமதி சொல்லும்போது சொல்கிறாரு 22, இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். ஆவியில் கட்டுண்டவனாக போகிறேன்றாரு. எனக்கு ஏதோ ஆவியானவர் என்னை நடத்துகிறாரு, நான் கம்பல் பண்ண போகிறேன், ஆவியானவர் என்னை வற்புறுத்துறார் போக சொல்லி, அதனால் போகிறேன் சொல்கிறாரு. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு உண்டுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, ஆவியானவரால் ஏவப்பட்டு. அதுவும் இல்லாமல் இவருக்கும் ஆவியானவர் உள்ள வெளிப்படுத்தியிருக்கார் போல இருக்கு. அதான் சொல்கிறாரு அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆவியில் கட்டுண்டவனாய் உள்ள, அது ஆவியில் கட்டுண்டவனா என்னுடைய ஸ்பிரிட்டில் எனக்கு தெரியுது, எனக்கு ஏதோ சம்பவிக்க போகுதுன்னு தெரியுது, இருந்தாலும் ஆவியானவர் போக சொல்கிறார். அதுதான் சொல்கிறாரு, கட்டுண்டவனாக போகிறேன், போகணுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் போனால் ஏதோ தீங்கு நடக்க போகுதுன்னு தெரியுது, ஆனால் ஆவியானவர் போக சொல்கிறாரு, ஆகவே நான் போகிறேன். ஆங்கிலத்தில் NIVலாம் பார்த்தீங்கன்னா கம்பெல்டு பை த ஸ்பிரிட் அப்படின்னு வருது. ஆவியானவர் என்னை வற்புறுத்துறார் போக சொல்லி, போனால் தீங்கு நடக்குன்னு தெரியுது, ஆனால் போக சொல்கிறார். இதை வாசிக்காமல் விட்டுறாங்க பாருங்கள் நிறைய பேர். நேரம் 21 அப்படியே போயிடுறாங்க பாருங்கள், கீழ்ப்படியாமல் போயிட்டாரு, ஆவியானவர் சொன்னார், இவர் கீழ்ப்படல. இதை வாசித்துட்டு இவருக்கு ஏற்கனவே தெரியுதுங்க, அந்த ஆள் தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரியும். அது 21ஆம் அதிகாரத்தில் நடந்தது. அகபு தீர்க்கதரிசி தீரு பட்டணத்தின் விசுவாசிகள் ஆவியானவர் எங்களுக்கு காட்டுறாரு, உங்களுக்கு எதோ நடக்க போகுதுன்னு நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னது இதுக்கு அப்புறம் 21 நாள் இல்லை,
21:11 அகபு சொல்கிறாரு. இவர் இங்கே 20ஆம் அதிகாரத்திலேயே 22, 23 வசனங்களில் இவர் சொல்கிறாரு, நான் ஆவியில் கட்டுண்டவனா போயிட்டுருக்கிறேன், கட்டுகளும் உபத்திரவனும் எனக்கு காத்திருக்கின்றார். அப்போ ஏற்கனவே ஆவியானவர் இவருக்கு காட்டியிருக்கிறார். என்ன சொல்ல வர்றேன், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் தீர்க்க தரிசனங்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேணுங்கிறது பெரிய பாடம். இங்கே பெரிய பாடம். தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்க தரிசிகளையும் எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடம். இப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எப்படி எடுத்துக்கொள்ளணும்? யாராவது ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களான்னு போய் தேடிட்டு போய்ட்டு, பிரதர் போகலாமா போவேணாமா சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு போய் கேட்கணுமா? கிடையாதுங்க. புதிய ஏற்பாட்டு மெத்தடே கிடையாது அது. அல்லது ஒரு தீர்க்க தரிசனம் யாரோ ஒன்று சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு சொன்னார் சிஸ்டர், இது நடக்க போகுதுன்னு சொன்னார் அப்படின்னு உடனே அதை நம்பிக்கிட்டு நீங்கள் எதாவது பண்ணணுமா? கிடையவே கிடையாது. புதிய ஏற்பாடு மெத்தடே கிடையாது அது. ஏன் அது புதிய ஏற்பாடு மெத்தட் கிடையாது? புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசியினுடைய ஆசீர்வாதமே என்ன? எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டது, அதனுடைய மேன்மை என்னன்றதை சொல்கிறாரு. 10ஆம் வசனம், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட 8:10 பண்ணும் உடன்படிக்கையாவது, பழைய ஏற்பாட்டில் சொன்னதை இங்கே கோட் பண்ணுறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, புதிய உடன்படிக்கை வரப்போகுது, அதில் என்ன நடக்கும், என்ன விசேஷம், அதனுடைய விசேஷம்னு சொல்கிறாரு. உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். என் பிரமாணத்தை அவர்களுக்குள்ளே வச்சு அதை எழுதிடுவேன் அவங்களுக்குள்ளன்றாரு. வெளியே கற்பலையில் எழுதி கொடுத்தாங்க பழைய ஏற்பாட்டில், இப்போ உள்ளத்தில் எழுதுவேன்றாரு. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள், ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதே இல்லை. யாரும் இன்னொருத்தனை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்கிறாரு நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. அதுதான் சொல்கிறாருங்க. யாரும் ஒருத்தனை பார்த்து, தம்பி கர்த்தர் நேற்று எனக்கு சொன்னார், ஒரு தீர்க்க தரிசனம் உனக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறபடி நடந்துக்க, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், இதுதான் சொன்னார் போ அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை என்றாரு. புதிய ஏற்பாட்டின் விசேஷம் அதுதான். ஒருவனும் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில், ஏன் ஒருத்தன் இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னா, ஏனெனில்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சு அவங்களுடைய பாவத்தை நினையாமல் இருப்பேன்றார். என்ன அர்த்தம்? ஏன் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு போதிக்க வேண்டியதில்லை அப்படின்னா, எல்லாருடைய இருதயத்தையும் பாவங்களற நான் கழுவ போகிறேன், சுத்தமாக்க போகிறேன். பாவங்களற இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்தமாக்கின பிறகு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ண வைக்க போகிறேன். அதனால தான் சொல்கிறேன், ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு நீ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுன்னு சொல்லி போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புதிய உடன்படிக்கையுடைய பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, தான் கர்த்தருடைய சித்தம் நான் சொல்கிறேன் கேட்டுக்க அப்படின்னு இன்னொருத்தன் வந்து நமக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ராஜாக்கள் தீர்க்கதரிசி ஆள் அனுப்பிச்சாங்க, போகலாமா வேணாமா கேளு தீர்க்கதரிசி என்னாங்க. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள் அப்படின்றது தான் பழைய ஏற்பாட்டினுடைய இது. அவங்க மூலமாக தான் கர்த்தர் பேசினார், வேற அவங்க மூலமாக பேசுறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குள்ளே ஆவியானவர் கிடையாது. புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையினுடைய விசேஷம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறாரு. ஏன்னா நம்முடைய பாவங்களை இனிமேல் நினைப்பது இல்லைன்ட்டாரு, மன்னிப்பேன்ட்டாரு, அகற்றுவேன்ட்டாரு. எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இப்போ ஆவியானவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அப்போ ஒருவன் இன்னொருக்கு போதிக்க வேண்டியது இல்லைன்னா அப்போ டீச்சர்ஸ் தேவையில்லையா, அப்போ பாஸ்டர் தேவையில்லையா? அப்போ எதுக்கு சபைக்கு வர்றோம், பாஸ்டரை கேட்குறோம்? என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆமாம் பாஸ்டர்ஸை எபேசியர் 4:11 என்ன சொல்லுது? என்ன பண்ணாராம்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபையில் யாரை வச்சார்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள்னு 5 விதமான ஊழியத்தை வச்சுருக்காரு. அப்போ அவர் தானே வச்சார். பாஸ்டராக நான் எதுக்கு இருக்கிறேன்? இயேசு சபைக்கு நியமித்திருக்கிறார் பாஸ்டர்களை. அப்படி தான் பைபிள் சொல்லியிருக்கு. அப்போ எதுக்கு பாஸ்டர்? ஒருத்தர் இன்னொருத்தனுக்கு போதிக்க வேண்டியது இல்லைன்னா அவன் தெரிஞ்சுக்கலான்னா எதுக்கு பாஸ்டரு? எதுக்கு? என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வர்றீங்க, வசனத்தை கேட்குறீங்க, ஆனால் நான் சொன்னது நிமித்தமாக ஒரு காரியத்தை நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. நீங்கள் பைபிளை கொண்டாருங்க, நீங்கள் பாருங்கள், கவனிங்க. போதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நான் போதிக்கிறேன்.
நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இவர் சொல்கிறது சரிதானான்னு வீட்டுக்கு போய் சோதிச்சு பாருங்க. நீங்கள் வாஸ்து பாருங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வாஸ்து பார்க்குறது மட்டும் இல்லை, செக் பண்ணுறது மட்டும் இல்லை, வெரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. நான் ஒருவேளை உங்களுக்கு தப்பாக போச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் இது சரியில்லைன்னு. நான் எத்தனையோ மீட்டிங் போயிருக்கேன், எத்தனையோ இதில் இருந்துருக்கிறேன். அவங்க போதிக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. சரியில்லாத விட்டுருவேன். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, தம்பி கறியை சாப்பிடு, எலும்பு துப்பிடுன்னாரு. ஒரு தடவையும் அதை பண்ணணும். எல்லா பிரசங்கத்துலையும் லேசாக கொஞ்சம் எலும்பு அது வந்துடும். போய் மாட்டிச்சுன்னா அவ்வளோதான், ஆளை கொன்னுடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அரிசியில் கல் இருக்கிற மாதிரி சில பிரசங்கங்களில் நிறைய கல்லாக இருக்கும். தப்பான கடையில் வாங்கினது அது. நிறைய கல்லை கொட்டி வச்சுருப்பான். நிறைய பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் நிறைய கல், அதில் பாதி கல்லாக இருக்கும். அப்போ கல்லை கரெக்டாக எழுதணும். நல்லா மென்று கல்லுகள் இருந்தால் துப்பிட்டு மீதியை சாப்பிட்ணும். கல் இருக்கிறதுனால ஒன்றுமே வேணான்னு விட்டுறது. நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும். சில இடங்களில் நிறைய கெட்டது இருக்கும், சில இடங்களில் கொஞ்சம் இருக்கும். எப்படி இருந்தாலும் எல்லாரும் மனுஷர்கள் தானே. எங்கேயாவது ஒரு இடத்துல சில நேரத்தில் தவறு வர வாய்ப்பு உண்டு. அந்த தவறெல்லாம் வந்து உங்களை கெடுத்துடக்கூடாதுன்னு தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால் எந்த போதகரும் நான் சொல்கிறபடி நீ கேட்டுக்க, நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொன்னாங்கனால இருந்தாலும் சரியில்லைன்னு அர்த்தம். இருக்கீங்களா? அப்படி சொன்னாலே தப்புன்னு அர்த்தம். ஒரு ஆள் வந்தாரிங்க, கர்த்தர் வந்து என்னடா உங்கள்கிட்ட பார்க்க சொன்னாருங்க. என்ன விஷயம்? என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன இங்கே பேச சொன்னார் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம், நம்பர் கொடுங்க. ஆவியானவர் எனக்கு சொன்னார்னா நானே உங்களுக்கு ஆள் விட்டு அனுப்புகிறேன். என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன், ஆவியானவர் தானே சொன்னார் என்கிட்ட. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படி சொல்லலாமா? கர்த்தர் சொல்லும்போது நீங்கள் அதை மறுக்கலாமா? நான் கர்த்தரை மறுக்கலைங்க, உங்களை தான் மறுக்கிறேன். நான் கர்த்தரை மறுக்கவே இல்லையா? நான் கர்த்தர் சொன்னார்னா நான் நிச்சயமாக உங்களை கூப்பிட்றேன். அப்போ எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி கிடையாதுன்னு. அப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசி வந்து ஒருத்தரும் நம்ம ஆவியானவர்கள் நடத்தப்படுறோம் இல்லைங்களா? தனிப்பட்ட விதத்தில் யார் சொல்கிறதையும் நம்பி நம்ம வாழ வேண்டியதில்லை. நமக்கு ஆவியானவர் இருக்கிறார். எது சத்தியம், எது ரைட், எது தப்புன்னு நமக்கு காட்டுறாரு. சரிங்கிறத எடுத்துக்குவோம், தப்புங்கிறத விட்டுருவோம். எது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கோ அதை பிடிச்சிக்குவோம், அதன்படி ஃபாலோ பண்ணுவோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க ஆவியானவர் இருக்கிறாருன்னு? சிலர் வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சுருக்கிறாங்க. தீர்க்கதரிசியை தேடி ஓடுறது. பிரதர் ஒரு குடும்பம் சொன்னாங்க பாருங்க என்கிட்ட, டிவோர்ஸ் ஆகிடுச்சிங்கன்னு அழுகிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, எப்படிங்க அப்படி ஆகும்? நாங்கள் இப்போ கல்யாணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த தீர்க்கதரிசிகிட்ட போய் அவர் தான் சொன்னாருங்க, இதுதான் கர்த்தர் உனக்காக வச்சுருக்கிற பொண்ணுன்னாரு. அதனால தான் நாங்கள் என்கேஜ்மெண்ட்டே பண்ணோம். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தாங்க என்கேஜ்மெண்ட் வச்சோம். அப்புறம் அப்படி ஆகலாமா? இப்போ தான் எனக்கு விளங்குது ஏன் அப்படி ஆச்சுன்னு. அந்த ஆள் அப்படி சொல்கிறாள், அதை கேட்டு தான் அப்படி ஆச்சு. தப்புங்க, அது தப்பு. அவங்க தான் அப்படி சொல்கிறாங்க, நீ ஏன் நம்புறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் இல்லையா? உங்கள்கிட்ட ஆவியானவர் இல்லையா? உங்களுக்கு சொல்ல மாட்டாரா? நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஞானத்தை பயன்படுத்தி நல்ல ஆட்களுடைய அறிவுரையை கேட்டு, புத்திமதியை கேட்டு, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது நல்லது கெட்டது என்ன இருக்குன்னு அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கேட்டு, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, அவர் உங்களை வழி நடத்தி 4 பேர்கிட்ட கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி புத்திமதி கேட்டு வசனத்தின்படி பார்த்து நல்லா வசனத்தை போதிக்கிறவங்கள்ட்ட கேட்டு அப்படி செய்ய வேணாமா? எது சரின்னு பார்த்து எங்கிட்ட கூட சிலர் வருவாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் பிரதர், வேலையை பார்த்துன்னு போங்கன்றது. ஒருத்தன் வந்து சொன்னான், நீங்கள் கை காட்டுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாரை கல்யாணம் பண்ணி சொல்கிறீங்களோ உனக்கு கல்யாணமே தேவையில்லை போயேன். உன்ன மாதிரி ஆளுக்கு கல்யாணமே நீ உருப்படவே போகிறதில்ல. கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணையும் இம்சப்படுத்த போகிற நீ. நான் கை காட்டி நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன விசுவாசி நீ? முதல்ல திருந்து போன்னு. இதெல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது. நான் அதை என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. பாருங்கள், சில நேரத்தில் பிரசங்க என்ன ஆயிரும், நம்ம பின்னால் வந்து லைனில் நின்றுக்கிட்டு இப்போ யார் கொஞ்சம் ஜாம் பண்ணி சொல்லுங்கன்னா நமக்கு பெரிய ஆள் மாதிரி இருந்து வா லைனில் நில்லு, எல்லாரும் டோக்கன் வாங்கிக்க, கரெக்டாக நில்லு அப்படின்ற மாதிரி. என் பின்னால் யாரும் லைனில் நிற்கிறது இல்லை, வேண்டியதில்லை.
இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளு, வசனத்தின் உள்ளாரு, நல்ல அறிவுள்ளவனாயிரு, புத்தி உள்ளவனாயிரு. அது எதுக்கு போய் ஒரு தீர்க்கதரிசியை நாடிட்டு இருக்காத. என்ன சொல்லுது பாருங்கள் வேதம், என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் போங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். நிதானிக்க கடவர்கள்னா இங்கிலீஷில் வருது லெட் அதர்ஸ் ஜட்ஜ். தீர்க்க தரிசனம் சொல்கிறத மற்றவர்கள் ஜட்ஜ் பண்ண. இது கேட்டிருக்கவே மாட்டீங்க பிரசங்கத்தில் எங்கேயும். முக்கியமாக தீர்க்க தரிசனம் சொல்கிற பிரசங்கத்தில் கேட்டிருக்க மாட்டீங்க, சொல்லவே மாட்டாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லலான்னு சொல்லியிருக்கு வேதம். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் வாயை பொழுது அப்படியே சொல்கிற தீர்க்க தரிசனம் எடுத்துக்கணும்னு சொல்லலை. மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள், ஜட்ஜ் பண்ண கடவர்கள். என்ன ஜட்ஜ் பண்ணுறது? இது சரிதானா? ஏன் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, இன்றைக்கி நமக்கு முழுமையாக கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. இதன்படி இருக்குதா? அது எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்படி சாட்சியிடுறாரு? இது கரெக்டா? ஜட்ஜ் பண்ணணும் மற்றவர்கள். என் நண்பர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அமெரிக்காவில். அவர் ஒரு சின்ன சபைக்கு பாஸ்டர் ஆனார். பாஸ்டர் ஆனப்போ அந்த சபை பெரிய தொல்லை பிடிச்ச சபை. அங்கே வர்ற பாஸ்டர்களை பிடிக்கலன்னா அங்கே 2 லேடிஸ் இருந்தாங்க பாருங்கள். தீர்க்க தரிசனம் சொன்னியே விரட்டிடுவாங்களாம் அவரை. 2 தீர்க்க தரிசனம் சொன்னாங்களா அவர் ஓடி போயிடுவாராம் அடுத்த நாள். அந்த மாதிரி சொல்லுவாங்களாம் தீர்க்க தரிசனம். இந்த மாதிரி ஒரு ஆளையும் உருப்பட விடுறது இல்லைங்க. யாரும் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. சபை திரும்ப சபையாக இருந்துக்கிட்டே இருக்குது. பிரசங்கரை விரட்டுற சபை, தீர்க்க தரிசனம் சொல்லி விரட்டுற சபை. இவர் போய் எடுத்தார். இவர் கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டான ஆள், நல்லா டீச் பண்ணுவார். எடுத்தோன்னே அவருக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு. அவர் சொன்னாராம், நீங்கள் எல்லாம் நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறீங்கன்னு தெரியும், எனக்கு ரொம்ப சந்தோஷம், தாராளமாக தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது நானும் இங்கே இருக்கிற மற்றவர்களும் நிதானிப்போம், ஜட்ஜ் பண்ணுவோம். ஜட்ஜ் பண்ணி நீங்கள் சொன்ன பிறகு இது கரெக்டாக இல்லைன்னு என்னன்னு நான் இங்கேருந்து அறிவிப்பேன். பாஸ்டர் நான் பொறுப்பு என்ன இங்கே சொல்லப்படுதுன்றது. இது கரெக்டாக இல்லையா, ஜனங்க ஏற்றுக்கலாமா இல்லையான்றதை நான் அறிவிப்பேன், ஜட்ஜ் பண்ணுவேன். நான் அன்னையிலேருந்து தீர்க்கதரிசனமே கிடையாதான். ஏன் நீங்கள் ஒழுங்காக தீர்க்கதரிசனம் சொல்கிறதான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே? நல்ல தீர்க்கதரிசனம் சொல்கிறீங்கன்னா சொல்லாமே, தப்பு இல்லையே. நிதானிப்பேன்னு சொன்னோன்னு கம்ப்ளீட்டாக நின்று போச்சு தீர்க்க தரிசனமே. ஹலோ, இருக்கிறீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் கரெக்டாக இருக்குது. உள்ளங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, பாவம் மன்னிக்க. அதனால தான் எவனும் இன்னொருத்தனுக்கு போதிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்குது எபிரேயர் 8. காரணம் என்ன? ஏன் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு போதிக்க வேண்டியதில்லைங்கிறது 12ஆம் வசனத்தில் வருது. ஏன்னா எல்லாருடைய பாவத்தையும் மன்னிப்பேன், கழுவுவேன், அவன் வந்து ஆவியானவர் வந்து உள்ளே வந்து வாசம் பண்ண முடியும். அதனால எவனும் இன்னொருத்தனுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு உள்ள ஆவியானவர் வந்து குடியிருக்கிறார் அப்படின்றார். அப்போ யாரும் தீர்க்கதரிசியை நாடி போக வேண்டியதில்லை எதுக்கும். அப்படியே ஒருத்தர் வந்து தீர்க்கதரிசனம் சொன்னால் கூட சொல்லட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. அவங்க சொன்னதுனால நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அப்படி டிமாண்ட் பண்ணாங்கனாலே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சொன்ன உடனே என்ன சொல்லணும்? நல்லதுங்க, நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ஆவியானவர் நடத்தினா நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் ஏன் எடுத்துக்கல? ஏன்னா ஆவியானவர் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆவியானவர் நீ போன்னு சொல்லி. இவங்க சொல்கிறாங்க போகாதன்றாங்க. எதை எடுத்துக்கிறது அவரு? அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுது, உங்களுக்கு தீமை நடக்க போகுதுன்னு தெரியுது, போகாதீங்கன்றாங்க. அப்போ அவர் அதை எப்படி எடுத்துக்கிறாருன்னா கான்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிறாரு. ஏற்கனவே ஆவியானவர் காமிச்சிட்டாரு கட்டுகளும் உபத்திரவங்களும் காத்திருக்குதுன்னு. இவங்க சொல்கிறாங்க ஆமாம் அதுதான் நடக்க போகுது, இது சங்கிலினால் கட்ட போகிறாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார் ஆவி ஏற்கனவே சொல்லிட்டார், ஆவியானவர் எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஆவியில் கட்டுண்டவனா நான் போகிறேன், ஆவியானவர் சொன்னபடியே நான் போகிறேன், நீ சொல்லு, நீ கரெக்ட், நீ சொன்னது உண்மைதான், கரெக்டு தான், ஆனால் அதை வச்சு நீ இன்டர்பிரேட் பண்ணி போகாதன்னு சொல்லாத. ஆவியானவர் என்ன சொன்னார்னு சொல்லு. கட்டுகள் காத்திருக்குன்னு சொன்னார், சரி அது கரெக்டு, ஆனால் நீ வந்து என்ன போகாதன்னு சொல்லாத. ஏன்னா கட்டுகள் காத்திருக்குது, போன்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். எப்படி எடுத்துக்கிறார் பாருங்க, செம்ம எக்ஸாம்பிள் இது. ஆவியானவர் எப்படி நடத்துகிறாருன்னு கான்ஃபர்மேஷனாக தான் வர முடியும் தீர்க்கதரிசனம். ஏற்கனவே ஆவியானவர் உங்களிடத்தில் பேசினதை உறுதிப்படுத்துவதற்காக யாராவது தீர்க்கதரிசனம் சொன்னால் ஒரு வேளை அது உறுதிப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒருவர் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அதை குறித்து உங்களுக்கு ஆவியானவர் அதன் பின்பு உங்களுக்கு பேசினா நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு காட்டினா அது சரின்னு பட்டால் நீங்கள் பொறுப்பு, அதுக்கு நிதானிக்க வேண்டியது, சரியாக நிதானிக்க வேண்டியது. சரி, எதுக்குமே பொறுப்பு எடுக்கிறது இல்லை. அதான் அந்த பையன் மாதிரி
நீங்கள் கை காட்டுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏதாவது நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் தானே கை காட்டினீங்க, அதனால தான் நான் கை காட்டுறதில்ல. இந்த வேலையே கூடாது பாருங்கள். பொறுப்பு நீங்கள் எடுக்கணுங்க. என் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பு. அவரவர் ஆவியானவருடைய நடத்துதலில் புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, புத்தி உள்ளவர்களாக இருப்பது, ஞானம் உள்ளவர்களாக இருப்பது, கர்த்தருடைய வார்த்தை அறிகிற அறிவில் வளர்வது ரொம்ப முக்கியம். நல்லவர்களுடைய புத்திமதியை கேட்டு நடப்பது, இதெல்லாம் நல்லதுங்க. அது நம்மளை காப்பாற்றுது பல காரியங்கள்லேருந்து. அதை விட்டு யாரோ ஒருத்தர் வந்தார், தெரியுது, அவர் யாருன்னு கூட தெரியாது, வந்தாருங்க, சொன்னாருங்க, செஞ்சேங்க அப்படின்னா அப்போ அது தரமாற போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இருக்கீங்களா? சரி. அப்போ ஏற்கனவே ஆவியானவர் வற்புறுத்துறாரு, அதனால தான் போயிட்டுருக்கிறாரு. வழியில் சொல்கிறாங்க போகாதீங்கன்னு, அது இவங்க சொல்கிறது போகாதீங்கன்னு. ஆவியானவர் அவங்களுக்கு காட்டுறாரு, உபத்திரவங்கள் இருக்குது, கட்டுகள் இருக்குதுன்னு காட்டுறாரு. அதை சொல்லணும். அதை வச்சுக்கிட்டு இவங்க போகாதீங்கன்னு கெஞ்சுறாங்க, நல்ல எண்ணத்தோடு தான் கெஞ்சுறாங்க. ஆனால் இவர் சொல்கிறார், இல்லை நான் போகணும், ஏன்னா ஆவியானவர் என்ன போக சொல்கிறாருன்னு. போக சொல்லி அங்கே பெரிய காரியங்கள் நடக்குது பாருங்கள். அவர் போனதுனால என்னவெல்லாம் நடக்குது பாருங்கள். அவர் போய் ஏராளமான பேருக்கு முன்னால் சாட்சியாக அவர் எழுப்பப்படுகிறார். இங்கே இத்தனை பேருக்கு முன்னால் ஜனத்திரள் மாபு கூடுது, அவங்களுக்கு முன்னால் அவர் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார். இயேசு எப்படி தன்னை சந்திச்சார்ன்றதை சொல்கிறார் 22ஆம் அதிகாரத்தில், இல்லையா? அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23ஆம் அதிகாரத்தில் சனகரிப்பு சங்கத்துக்கு முன்னால் கொண்டு போகிறாங்க. யூதர்கள் அதிகாரிகள் மத்தியில், அவங்க மத்தியில் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார். எப்படி இயேசுவை நான் சந்தித்தேன்றதை அவங்க மத்தியில் சொல்கிறார். 24ஆம் அதிகாரத்தில் ஒரு கவர்னர், ஃபெலிக்ஸ் என்கிற ஒரு கவர்னருக்கு முன்னால் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார். அதுக்கெல்லாம் வருவோம் பின்னாடி. 25ஆம் அதிகாரத்தில் ஃபெஸ்டஸ் என்கிற ஒரு கவர்னருக்கு முன்னால் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார். 26ஆம் அதிகாரத்தில் அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்னால் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார். எப்படி எடுத்து பயன்படுத்துகிறார் பாருங்க. கடவுள் ஒரு பிளானோடு தான் அவரை கொண்டு போகிறாரு. எல்லா ராஜா வீட்லேயும் சுவிசேஷம் கேட்டாச்சு. ஹலோ, எல்லா ராஜாக்கள் வீட்லேயும் கேட்டாச்சுங்க சுவிசேஷத்தை. ஊர் முழுக்க எல்லாருக்கும் சொல்லி ராஜா வீட்லேயே போய் சொல்லிட்டு வந்தாச்சு. அவங்க குடும்பங்கள்லாம் கேட்டாச்சு. கடைசியாக ரோமாபுரியில் போய் அங்கே கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவரை கைது பண்ணி அவர் காவலுக்கு நின்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறாரு. திருச்சபையின் சரித்திரத்தில் டாக்குமெண்ட்ஸே இருக்குது, எப்படி ரோம பேரரசரின் குடும்பத்திலேயே அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னு. அப்போவே முதல் நூற்றாண்டிலேயே ரோம பேரரசின் குடும்பத்திலேயே சிலர்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே இருந்தாங்க. அது நிமித்தமாக அப்படியே அது உள்ளே சீப்பாயிடுச்சு. கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவ விசுவாசம் உள்ளே வந்துருச்சு. எஸ்கவேஷன்லாம் பண்ணுறப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, தரையில் கரையெல்லாம் மறைச்சி சிலுவையெல்லாம் போட்டிருக்குது. விசுவாசிகள் இருந்திருக்கிறாங்க. கிறிஸ்தவ ஆராதனை நடந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் பார்த்துருக்காங்க. அப்போலே ஆரம்பித்து கடைசியில் கான்ஸ்டன்டைனுடைய காலத்தில் பெரிய ஓப்பனிங் சபைக்கு. சபை எருசலேமில் பஞ்சத்தில் அடிபட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் இருந்த சபை இப்போ செல்வ செழிப்பான சபையாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையில் எல்லா வாசலும் திறந்துருக்குது. எங்கே வேணால் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலாங்கிற அளவுக்கு ஆகி, அதன் மூலமாக ஒரு பேரரசன் இயேசுவை நம்பினபடினால அது மூலமாக அந்த ரோம பேரரசு முழுவதும் சுவிசேஷத்தை கேட்க முடியாது, உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கேட்கும்படியாக சபைகள் ஸ்தாபிக்கப்படும்படியாக கட்டப்படும்படியாக நடந்தது. அப்போ பவுல் கீழ்ப்படியாமல் போல, ஆவியானவருடைய நடத்துறது கீழ்ப்படியாமல் போல, ஆவியானவர் காட்டி தான் போயிருக்கிறாரு. காட்டி போனதுனால தான் இவ்வளவு பெரிய காரியம் ஒன்று நடந்து அதன் மூலமாக இன்றைக்கி சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி இருக்கிறது. ஜனத்தொகையில் 1/3 இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவி இருக்கிறார்கள். நிறைய அதில் உண்மை கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஏராளமான பேர் இருக்கிறார். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். இதெல்லாம் ஏன் முக்கியம்னா, இதில் படிக்கும்போது என்னத்தை பார்க்கணும்? ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். தெரியலன்னு சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்த பற்றியும் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருவார். வாழ்க்கையின் பல சிக்கலான காரியங்களில் கஷ்டமான தீர்மானங்கள் எடுக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய நடத்திப்பின்படி அவர் நடத்துகிறபடி எடுக்கணுமே ஒழிய சும்மா இங்கே போய் தீர்க்க தரிசனம் கேட்டேன், அங்கே போய் தீர்க்க தரிசனம் கேட்டேன், அப்படி எடுத்துட்டு அப்புறம் தவிச்சிட்டு அப்புறம் இங்கே ஜபத்துக்கு வர்றது, அது சரி கிடையாது. பாருங்கள், வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்டு
ஆண்டவருடைய வழிகளில் நடந்து ஆண்டவரால் நடத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு. தீர்க்கதரிசிகள் தேடி ஓடுறதுக்கு பதிலாக ஆவியானவரை தேடுங்க, அவருடைய நடத்திப்பை தேடுங்க. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். எங்கள் பாவங்களற எங்களை உள்ளத்தை கழுவினது எதற்காக என்பதை எங்களுக்கு விளங்கச் செய்வீராக. நீரே வந்து எங்களோடு கூடியிருந்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை நடத்தும்படியாக, சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தும்படியாக, எங்களுக்கு போதிக்கும்படியாக, செம்மையான பாதையில் எங்களை நடத்தும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற செய்யும்படியாக, அதற்காகவே எங்களை கழுவி இருக்கிறீர், சுத்தமாக்கி இருக்கிறீர். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் வாசம் பண்ணுகிறீர். நீர் எங்களை நடத்த வல்லவர், சர்வ ஞானியாக இருக்கிறீர். நீர் எங்களை காட்டிலும் பெரிய ஞானி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீர்க்கதரிசியை காட்டிலும் பெரிய ஞானி நீர். உம்மை நாங்கள் பின்பற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நடத்திப்பை விரும்ப, அதை நாட, அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தருவீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.